கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 16:5 தாவீது கர்த்தரே என் பாத்திரத்தின் பங்கானவர்னு சொல்றாரு. இந்த பாத்திரம் அப்படிங்கிற வார்த்தை எபிரேயத்துல கோசி அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. வேதாகமத்துல பாத்திரம் அப்படிங்கிறது வெறும் தண்ணியோ இல்ல திராட்சரசத்தையோ ஊத்தி குடிக்கிற ஒரு பாத்திரத்தை மட்டும் குறிக்கலங்க. அது நம்ம வாழ்க்கையோட நோக்கத்தையும் தேவன் நம்மளுக்கு நியமிச்சிருக்கிற பாதையையும் குறிக்கிறதா இருக்குது. இந்த பாத்திரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல ஆழமான அர்த்தங்கள் பைபிள்ல இருக்குது. இது தேவனுடைய பராமரிப்பை குறிக்கிறதா இருக்குது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவருடைய கிருபையும் சந்தோஷமும் நம்மளோட வாழ்க்கையில குறைவில்லாம ஊற்றப்படும் பொழுது நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு நம்ம சங்கீதம் 23 பார்த்திருக்கிறோம். இந்த உலக காரியங்கள் எப்பொழுதுமே நம்மள நிரப்பாதுங்க. ஆனா தேவனோட நம்ம வச்சிருக்கிற உறவு தான் நம்மள ஃபுல்ஃபில் பண்ணும். இது ஹீப்ரூல கோசி ரேவாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இது தேவனுடைய சித்தத்தை குறிக்குது. கெத்சமனே தோட்டத்துல இயேசு ஜெபிக்கும் பொழுது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகப்படுவதன் என்றார். அது ஆசீர்வாதத்தின் இனிப்பான திராட்சரசமாக இருந்தாலும் சரி, சோதனையின் கசப்பான பாத்திரமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தத்துக்கு நம்மள முழுமையா ஒப்பு கொடுக்கறது தான் இதை குறிக்குது. இன்னைக்கு உங்களுடைய பாத்திரம் எதை நம்பி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. உங்க வேலையோ, உங்க பேங்க் பேலன்ஸையோ, இல்ல ஏதாவது ஒரு மனுஷனையோ நீங்க நம்பி இருந்தீங்கன்னா அது எப்ப வேணாலும் வறண்டு போகலாங்க. ஆனா கர்த்தரே உங்களுடைய பாத்திரத்தின் பங்கா இருக்கும் பொழுது அந்த ஜீவ ஊற்று என்னைக்குமே வற்று போகாது. யெகோவா மெனாட் கோசி, அவரே உங்களை நிரப்புகிறவராய் இருக்கட்டும். ஆமேன். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம்